பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனவரி மாதம் புதிய வருஷம் ஆரம்பித்து 11 மாதங்கள் ஓடின உடனே டிசம்பர் மாதம் வருகிறது. டிசம்பர் மாதம் வந்த உடனே எல்லாருக்கும் மனதில் தோன்றுகிறது கிறிஸ்மஸ் பண்டிகை. வீட்டை சுத்தம் பண்ணி வெள்ளை அடிக்கிறது, பலகாரம் செய்கிறது, இன்னும் புது துணியெல்லாம் வாங்கி தைத்து ரெடி பண்ணி வைக்கிறது, ஊருக்கு போகணும், திருமண வைபவங்கள் ஆயத்தப்படுத்தப்படணும். இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும். வெரி குட், ரொம்ப நல்லது. இப்போ 2 வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். ஆடம்பர கிறிஸ்மஸ், அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ். நம்ம வாழ்க்கையில் எதை கொண்டாடுகிறோம்? வயசில் ஒரு 5 வயதை குறைக்கணும். இப்போ ஒருவருக்கு 50 வயசுன்னு வச்சுக்கோங்க, 5 குறைச்சிட்டோன்னா 45 வயது. ஏன்னா அந்த 5 வயது நான் எதுக்கு குறைக்கிறேன்னா குழந்தை பருவம் அல்லது அறியாமையின் காலம். அப்போ 45 வருஷம் நம்ம கொண்டாடிக்கிறோம். எப்படி கொண்டாடுகிறோம்? ஆடம்பரமாக நான் சொன்ன இந்த எல்லா ஆயத்தங்களையும் செய்து நம்ம உலக மக்களை போல வாழ்ந்துட்டு இருக்கிறோமா, அல்ல அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ்? யோவான் 3:14 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த 2 வார்த்தைகள், அவரை தந்தர்லி. இதை உறுதிப்படுத்துறதுக்கு ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். குமாரன் கொடுக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம் இல்லையா? அதனால அவருடைய பிறப்பை குறித்து இன்னும் புதிய ஏற்பாட்டில் பிலிப்பியர் 2:6-7 உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அப்போ கொள்ளையாடின பொருளாக நினைக்காம மனுஷ சாயலாக உருவெடுத்து இந்த உலகத்துல பிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை நினைவு கூறுவதுதான் கிறிஸ்மஸ் தினம், கிறிஸ்து ஜெயந்தி. லூக்கா 2:7 எல்லாருக்கு தெரிந்த வசனம். அவன் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியினால். சத்திரத்துல இடம் இல்லை, ஏற்கனவே மக்கள்லாம் நிறைஞ்சிட்டாங்க. எல்லா ஊர்கள்லேருந்து குடிமதிப்பு எழுதணும்னு சொல்லி சேர்ந்துட்டாங்க. இங்கே இடம் இல்லை. அதனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு மாட்டு தொழுவத்தில் தான் பிறந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம், சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுடைய ப்ரோக்ராம். இந்த நாடகத்தில் அந்த குடில் காட்சி, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அந்த மரியாள் குழந்தைய வச்சிட்ருக்கிற மாதிரி. அதுக்கு முன்னாடி உள்ள சீன் என்னன்னா, சத்திரக்காரன்ட்ட இந்த யோசேப்பு கேட்குறாரு, ஐயா எனக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கணும்னு சொல்லி. அப்போ அந்த சத்திரக்காரனா நடிக்கிறவன் இது பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ், சின்ன பையன், இந்த 2வது படிக்கிற பையன். அவன்கிட்ட அந்த மிஸ்ஸு அழுத்தி இடமில்லை இடமில்லை, போங்கள் போங்கள் என்று சொல்லி விரட்டிடணும். நோ பிளேஸ் நோ பிளேஸ் என்று சொல்லி கத்தணும். வீட்லேயும் அவன் அப்படியே சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். அவங்க அப்பா அம்மா எல்லாரும் அவனை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு நாளைக்கு முன்னால் இந்த குட்டி பையன் யோசிக்கிறான், இடமில்லைன்னு நான் தொடத்தினேன்னா அவர் எங்கே போவார்? நிறைய மாத கற்பனையோடு இருக்கிறாங்க, ஊரை விட்டு வெளியே வந்துட்டுறாங்க, இங்கே இடம் இல்லாத என்ன பண்ணுறதுன்னு சொல்லி துக்கமாகவே இருந்தானாம். ப்ரோக்ராம் அன்னைக்கு காலையில் அழுதுட்டு இருந்தான். அவங்க அம்மா கேட்டாங்களாம், ஏன்டா அழுறான்னு சொல்லும்போது, எனக்கு இஷ்டமே இல்லை இந்த ட்ராமாவில் நடிக்கிறது, ஏன்னா இடம் இல்லைன்னு நான் ஏன் சொல்லணும், இடம் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் மம்மினோன்னா. அவங்க சொன்னாங்க, இது ட்ராமாடா, நீ இடம் இல்லைன்னே சொல்லிடுறேன்னு சொல்லி அவனுக்கு அது செய்வேன் இது செய்வேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. ட்ராமாவும் ஆரம்பிச்சுது. அவன் நிற்கிறான், சத்திரக்காரன் யோசிப்பு கேட்குறாரு, கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு சொல்லும் போது அவங்க அம்மா அங்கேருந்து கை காமிக்கிறாங்க.
அப்படி சொல்லாத இப்படி சொல்லுன்னு சொல்லி இந்த டீச்சரும் சொல்லடா சரியானதை சொல்லுன்னு சொல்லும்போது இவன் கண்ணை கசக்கிட்டு தைரியமா சொல்லிட்டானா, இடமில்லைன்னு சொல்லலை, நான் இடம் கொடுக்குறேன்னு சொன்னோன்னு அந்த டீச்சர் ஓடி வந்து பலார்னு அடிச்சுட்டாங்க. இப்படிதான் அந்த டிராமா முடிஞ்சிருது பார்த்துக்கோங்க. இன்றைக்கு அந்த சின்ன பையனுக்குள்ள உணர்வு நமக்கு இருக்குதா? இன்றைக்கு நிறைய பேர் வாழ்த்துக்களை அனுப்புகிறோம், கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள், ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி போடுறோம். ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் நினைச்சாங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் என்று எழுதும்போது கிரைஸ்டுக்கு மேலே ஒரு இன்ட்டு போட்டுறோம், எக்ஸ்மஸ் என்று சொல்லி அனுப்புகிறோம். ஒருபோதும் அந்த தப்பை செய்யாதபடி, கிரைஸ்டை அடிச்சு விடாதபடி கிறிஸ்மஸை அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக, என் உள்ளத்தில் இடம் உண்டு, எங்க குடும்பத்துல கிறிஸ்துவுக்கு இடம் உண்டு என்று சொல்லி உள்ள ஆடம்பரமாக மற்ற எல்லா காரியங்களையும் செய்யலாம், அனுபவிக்கலாம். ஆனால் குறிப்பாக இயேசுவுக்கு என் உள்ளத்துல இடம் உண்டு, எங்கள் குடும்பத்தில் இடம் உண்டு என்று சொல்லி சந்தோஷமாக இந்த ஆண்டின் கிறிஸ்மஸை நம்ம கொண்டாடுவோம். கிறிஸ்து நம்மில் மகிமைப்படுவார். ஆமேன், ஆமேன்.